ஒரு பிரியாணியில் எவ்வளோ ரைஸ் இருக்கணும், எவ்வளோ கறி இருக்கணும் அப்படின்றது எவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மடித்து கொடுக்குறாங்கல்ல பார்சலு, அந்த பார்சல் அதிகமாக இல்லை கண்டெய்னர் பாக்ஸில் அலுமினியம் பாக்ஸில் கொடுக்குறாங்கல்ல இந்த பிரியாணியில் இருக்கிறது அதிகமானது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்க இந்த பார்சல் பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டுலாம் கொடுக்கல, கரெக்டாக ஒரு பவுல் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அதில் போட்டு அப்படியே இதில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 630 கிராம் இருக்குது. இப்போ அப்படியே இந்த பிரியாணி எடுத்து நம்மக்கிட்ட பிளாக் கலர் கண்டெய்னர் பாக்ஸ் இருக்குது, 750 ml சொல்லுவாங்க. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த ரைஸை கொட்டினா இந்த பாக்ஸை விட இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தாங்க இருக்குது. நான் கொட்டுறதுனால உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் பிரியாணி அடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரைஸை கொட்டிட்டு கரண்டி வச்சு லைட்டாக லெவல் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் இருக்கிற பிரியாணி அப்படியே அலுமினியம் கண்டெய்னர் பாக்ஸுக்கு அப்படியே மாற்றுறாங்க. சேம் குவான்டிட்டி தான். அதாவது என்னன்னா அவங்க பார்சலில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே குவான்டிட்டி தான் அலுமினியம்லேயும் வருது, பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயும் வருது. இன்னும் சொல்ல போனால் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வருது. நானும் சரி இந்த பிளாக் பாக்ஸில் பிரியாணி அடிக்கிறவங்களும் சரி, நீங்கள் வீடியோவில் நல்லா பாருங்கள், அந்த பாக்ஸில் அடிக்கும்போது கரண்டியை வச்சு மேலே லெவல் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. ஸோ ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். என்னோட பிரியாணி நான் வெயிட் போட்டே காட்டியிருக்கேன், 720 கிராம் 730 கிராம் வரும். பட் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா 630 கிராம் தான் வருது. நம்ம மெயினாக எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் கடை வைக்கணும் ப்ரோ, எவ்வளோ ரைஸ் கொடுக்கணும் எவ்வளோ பீஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ரைஸு பீஸு முட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து 700 கிராம்லேருந்து 650 கிராம் வரைக்கும் இருக்கணுங்க. அதுவே நீங்கள் முட்டையும் பீஸும் எடுத்துட்டிங்கன்னா அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா மினிமமாக 500 கிராம் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது என்னன்னா, இது மாதிரி பாக்கெட்டில் கொடுக்குற எல்லாருமே கம்மியாக தான் கொடுப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட கடை கொஞ்சம் பெரிய கடையாக இருந்தாலும் இல்லை அவங்க அந்த பிரியாணிக்கான அமௌண்ட்டை வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணாலும் அவங்க வந்து பிரியாணி குவான்டிட்டி அதிகமாக கொடுப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா 1 கிலோக்கு 7 பிரியாணி 8 பிரியாணி வரணுன்றது தான் கணக்கு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கரெக்டாக 1/2 கிலோ, அதாவது 500 கிராம்லேருந்து 600 கிராம் வர அளவுக்கு ஒரு கப்பு ஒரு தட்டு ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து தான் பிரியாணி அடித்து கொடுப்பாங்க. அந்த பிரியாணியை வந்து பேக்கெட்டில் மடித்து கொடுத்தாலும் சரி, பிளாக் கலரில் கண்டெய்னர் பாக்ஸில் கொடுத்தாலும் சரி, இல்லை அலுமினியம் பாக்ஸில் கொடுத்தாலும் சரி, குவான்டிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதுவே ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா பெரிய பெரிய கடைகளில் அதிகமாக கொடுப்பாங்க, அதிகமான அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுறவங்க அதிகமாக கொடுப்பாங்க. பட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணிக்கு ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 500 கிராம் இருக்கணும், பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கணும். இதுதான் பக்காவான மெஷர்மெண்ட்டு. உங்களுக்கு பிரியாணியில் என்ன டவுட் இருக்கோ அதை கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கான ஆன்சர் வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன்.